நாங்கள் படிக்கிற காலத்தில் மணி மேக் மெனி அப்படின்னு படித்தோம். ஆனால் இன்னைக்கு மணி cannot be மேக் மெனி. காசு இருந்தால் நீ நிம்மதியாக வாழ முடியாது. நீ எவ்வளோத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறியோ இவ்வளோ வரல இருந்தால் காசு உன்னை காப்பாற்றும். தொண்டைக்கு மேலே போச்சுன்னா அதை தான் நீ காப்பாற்றும். கண்டிப்பா ஒரே விஷயம், நான் இவரை போட்டு கொடுக்குறேன்னு நினைக்காத. உங்கள்கிட்ட காசு நிறைய இருந்தால் இவரே கொண்டு வருவோம். அதான் பிளான் பண்ணிருக்கேன். வேணா போட்டு தள்ளிடலாமான்னு. இருக்கிற காசு இருக்கு. ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கலாம். வாழ்க்கையில நிறைய பார்த்தவங்க அனுபவசாலிகள் பேசுறது எல்லாமே கண்டிப்பா ஒரு தத்துவமா தான் பார்க்கப்படுதுல. அதுலயும் இந்த முதியவர் அந்த இளைஞர்களுக்கு சொல்ற விஷயம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சென்னை மாப்பிள்ள அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல பொதுவா வீட்டுல இருக்கக்கூடிய மூத்தவங்க பெரியவங்க இவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாமே அவ்வளவு சரியா இருக்கும், நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த தாத்தாவும் அந்த இளைஞர்களுக்கு சொல்றாங்க. நாங்க படிக்கும் போதெல்லாம் மணி கேன் மேக் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மணியால எந்த விஷயத்தையும் பண்ணவே முடியாது அப்படின்றதுக்கு உதாரணமா நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அளவோட இருந்தா எல்லாமே சரியா தாங்க இருக்கும், அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருக்காங்க. இந்த தாத்தாவுடைய அட்வைஸ் உங்களை எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளோட பிஹைண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.